அனைவருக்கும் வணக்கம். பல்லி அனைவருடைய வீடுகளிலும் இருக்கும் என்றாலுமே சாஸ்திரங்களில் பல்லி மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதிலுமே பஞ்சாங்க பலன்கள் பல்லியை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுது. பல்லிக்கு விசேஷ சக்திகள் உள்ளதாகவும் கருதப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பல்லி விழுந்தால் எந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க. பல்லி விழுந்தால் என்ன பலன் என்பது ஏறக்குறைய அனைவருக்கும் தெரியும். அப்படி தோஷம் ஏற்படும் வகையில் உடல் உறுப்புகளில் பல்லி விழுந்து விட்டால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு தீமைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இறைவனை நேரில் வந்து பேச முடியாது என்பதால் நமக்கு வரும் நன்மைகள் தீமைகளை சில குறிப்புகள் மூலமாக நாம் அறிவுறுத்துவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காகம் கத்துவது, பல்லி கத்துவது, உடலில் பல்லி விழுவது, காகம் தலையில் அடிப்பது போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுவார். அவற்றின் பலன்களை கணித்து நம்ம சொல்வதற்கான சில சாஸ்திர முறைகள் முந்தைய காலத்தெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது. அவற்றில் ஒன்றுதான் பல்லி விழுவது. சாஸ்திர முறைகளின் மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பல்லிக்கு மிக முக்கிய இடம் அளிக்கிறது. இறைவனிடம் முக்கியமான விஷயமான முறையிடும் பொழுது பல்லி நம்மிடம் சத்தமிட்டால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பல்லியின் உருவத்தை தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாக இருக்கு. பல்லியை தொட்டு வழிபடுவதால் நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும், துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற துவங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகள் கத்தும் நேரம், திசை ஆகியவற்றை வைத்து பலன்கள் சொல்வாங்க. அதே போல பல்லி நம்முடைய உடல்ல விழுவதற்கும் பலன்கள் உண்டு. ஆண் பெண் அனைவருமே ஒன்றாக தான் இருக்கும் என்றாலுமே உடலின் இடப்பாகம் வலப்பாகம் என்பது பொறுத்து பலன்கள் மாறுபடும். பல்லி விழும் பலன்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பல்லி விழுந்து விட்டார், அதனால் தீய பலன்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க எந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதும் நல்லது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே பல்லி விழுந்த பலன்கள் 7 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என சொல்லப்படுது. பல்லி விழும் சாஸ்திரங்கள் சொல்லும் பலன்களின் அடிப்படையில் தலை, மூக்கு, புருவ மத்தியில், வாய், மேல் உதடு, கை, வலது மணிக்கட்டு, இடது கைவிரல், இடது விலா எலும்பு, முதுகு, மார்பு, தொடை, கால் விரல்கள், நகங்கள், பாதம் போன்ற பாகங்களில் பல்லி விழுந்தால் அது அசுபமான கருதப்படுது. இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தோஷங்கள் அல்லது தீய பலன்கள் காணக்கூடிய பாகங்களில் பல்லி விழுந்தால் உடனடியாக தலைக்கு குளித்து விட்டு இஷ்ட தெய்வத்தை நாம் மனதார வழிபட வேண்டும். வீட்டிற்கு அருகில் உள்ள சிவன், பெருமாள் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம். அப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். முடிந்தவர்கள் காஞ்சிபுரம், திருச்சி, திருப்பதி போன்ற ஆலயங்களுக்கு சென்று பல்லியின் உருவத்தை தரிசித்து வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பல்லி நம்முடைய வீட்டில் நம்முடைய வசிக்கும் ஓர் உயிரும். நமது வீட்டில் சில இடங்களில் பல்லி கத்தினால் நல்லது நடக்கும், சில இடங்களில் கத்தினால் தீயவை நடக்கும் என சொல்லுவாங்க. பண்டைய காலங்களில் பல்லியை பற்றி கௌரி சாஸ்திரம் என்று படித்திருக்காங்க. மனிதர்கள் நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பல்லியின் மூலம் உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம்தான் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் பல்லி இருப்பது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாட்களில் வீட்டிற்கு பல்லியை பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வ வளம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை அதிகம் உண்டு. இன்றைக்குமே அட்சய திருதி நாட்களில் பல்லியை பார்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என நம்பிக்கையாக உள்ளது. பொதுவாகவே தலையில் பல்லி விழுந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுவது உண்டு. தலையின் ஒவ்வொரு பகுதிகளிலுமே விழுந்தால் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. தலையில் இடது பக்கம் பல்லி விழுந்தால் துன்பங்கள், வலது பக்கம் பல்லி விழுந்தால் கலகம் நடக்கும். தலைமுடியில் படும் பல்லி விழுந்தால் கவனம் தேவை. வாகனங்களில்
நாம் பயணிக்கும் போது நிதானமாகவும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்டும் பொழுது நாம் கவனமாகவும் இருக்க வேண்டும். நிதி ரீதியான ஆதாயங்கள் லாபம் கிடைச்சிருக்கு. தலையின் பின்பகுதியில் பல்லி விழுந்தால் தடைகள் ஏற்படும். எதையாவது செய்ய திட்டமிட்டிருந்தால் அது தாமதமாகும். தலையின் நடுப்பகுதியில் உச்சி மண்டையில் பல்லி விழுந்தால் உடல் நலம் பாதிப்பு ஏற்படலாம். ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்பு இருந்தால் மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டியது நல்லதாக இருக்கும். பெண்களுக்கு நெற்றி வகுட்டிலும் குங்குமம் வைக்கும் இடத்திலும் பல்லி விழுந்தால் அது பட்டால் விழுந்தவர்களின் அம்மா மற்றும் சகோதரர்கள் ஏதேனும் பிரச்சனை உண்டாகலாம். ஆண் அல்லது பெண்களின் பின்தலையில் முடியில் பல்லி விழுந்தால் விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படும். உடல் நலம் குறைவு பாதிப்பை குறிக்கக்கூடியதாகும். சொத்து இழக்க நேரலாம் அல்லது பணம் தொலைந்து போக வாய்ப்பு இருக்குது. பல்லி முகத்தில் விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, பல்லியானது தலையில் பட்டு முகத்தில் விழுந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். முகத்தில் நெற்றியின் இடது பக்கம் பல்லி விழுந்தால் கீர்த்தி, வலது பக்கம் பல்லி விழுந்தால் லட்சுமி கலாச்சம் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தலையின் வலது பக்கத்தில் பல்லி விழுந்தால் நமக்கு பல்லி விழுந்தால் பட்டாலோ அல்லது விழுந்தவர்களின் சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தலையின் இடது பக்கத்திலும் கழுத்தில் மேல் பகுதியில் பல்லி விழுந்தால் அது பட்டால் பல்லி விழுந்தவர்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகும். கண்ணின் இடது பக்கம் பல்லி விழுந்தால் பயம் வரும். வலது பக்கம் பல்லி விழுந்தால் சுகம். மூக்கின் இடது பக்கத்தில் பல்லி விழுந்தால் கவலை அதிகரிக்கும். மூக்கின் வலது பக்கத்தில் பல்லி விழுந்தால் நோய்கள் வரும். காதின் இடது பக்கம் பல்லி விழுவது லாபம். காதின் மீது பல்லி விழுந்தால் ஆயுள் கூடும். ஒவ்வொருவர் மீதும் அடிக்கடி பல்லி விழுந்தால் நாம் தினசரி 9 முறை பல்லிக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் நல்லது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்க பள்ளியை தரிசனம் செய்வதால் பள்ளியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். இப்படி பள்ளி உள்ள பலன்களை கொண்டு நாம் பரிகாரம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் வெள்ளை எள் தானியங்கள் பிறருக்கு தானம் செய்ய வேணும். அதே போன்று கோவில்களில் தீபம் ஏற்ற மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளை நாம் தானம் செய்வது பள்ளி விழும் தோஷத்தை போக்குவதற்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வீட்டில் எண்ணற்ற வகை விலங்குகள் நமக்கு தெரியாமலே இருக்கின்றது. அதில் ஒரு விலங்கு தான் பல்லி. அந்த பல்லி நம்முடைய வீட்டில் இருந்து கொசுக்கள் பூச்சிகளை ஒழித்து நமக்கு நன்மைகளை செய்கிறது. பல்லி தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு விலங்காக கருதப்படுது. அதே நேரம் இந்த பல்லி ஒரு மனிதனின் உடல் மீது எதிர்பாராத விதத்தில் விழும் பட்சத்தில் அது விளங்குகின்ற உங்களுடைய உடலின் மீது எதிர்பாராத விதத்தில் மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களுடைய உடல், வயிறு, தொப்புள், நெஞ்சு ஆகிய பகுதிகளில் தவிர்த்து மற்ற பகுதிகளில் பல்லி விழுந்தால் தீய சகுனங்களை குறிக்காது என சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனுதினமும் அதிலுமே ஆணுக்கு உடலில் வருவது பக்கத்திலும் பெண்ணுக்கு உடலின் இடது பக்கத்திலுமே பல்லி விழுந்தால் தோஷம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. பல்லி தங்களின் மீது விழுந்தவுடன் தங்களுக்கு தோஷம் ஏற்படாது கருதுபவர்கள் உடனடியாக குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு வர வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு சிவன் பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.